இந்தியாவே கொண்டாடும் தளபதி வார்த்தைகளில் விஷத்தை கக்கிய உதயநிதி. குதிரை பேரம் என்று குற்றம் சாட்டிய பிரேமலதா. புஷ்பா பட பாணியில் அரசியல் நடத்துகிறாரா தளபதி? மாணவர்கள் கணக்கில் 1000 ரூபாய் வரவு. விரைவில் மகளிர் உரிமை தொகை 2500 வரவு வைக்கப்படும். 710 டாஸ்மாக் கடைகள் மூடல், பலரும் வரவேற்பு. 21 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் மது விற்பனை செய்யக்கூடாது. அதிரடி சட்டம், சூப்பர் திட்டம். நிதிநிலை பற்றி அதிகாரிகளுடன் தளபதி ஆலோசனை. ஜனநாயகன் திரைப்படத்தில் டைட்டில் கார்டில் முதல்வர் ஜோசப் விஜய் என்று போடக்கூடாது, தளபதி விஜய் என்று போடுங்கள் என்று சொல்லி உத்தரவு. படித்த இளைஞர்கள் இனி இந்தியா முழுவதும் வர வேண்டும். எனவேதான் கோட் ஷூட்டுடன் ஒரு எல்லோருக்கும் முன் மாதிரியாக திகழ்கிறார் தளபதி. விரைவில் புதிய நல்ல நல்ல திட்டங்களை அமல்படுத்தப் போகிறார் தளபதி. நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது உதயநிதி வார்த்தைகளில் விஷத்தை கக்கி மனதை புண்படுத்தியவருக்கு வீட்டுக்கு சென்று இணையதளத்தில் பதில் சொன்னதில் என்ன தவறு? இதுபோல் நடந்ததில்லையா? மேலை நாடுகளில் இணையதளத்தில் தான் பாராளுமன்றமே நடக்கிறது என்று பலரும் கேள்வி. எடப்பாடி 25 எம்எல்ஏக்கள் கட்சி தாவல். சட்டத்தின்படி நீக்கப்பட்டால் அந்த 25 பேரும் விசில் சின்னத்தில் நின்று ஜெயிக்க வைப்பேன் என்று தளபதி சூளுரை. பொதுமக்களிடம் விஜய் இன்னும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறைவேற்றவில்லையே என்று திமுக பொய் பிரச்சாரம். அதற்கு மகளிர் திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருடம் கழித்துதான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தார்கள். இப்பொழுது பதவியேற்று 1 நாள் 2 நாள் கூட ஆகவில்லை. அதற்குள் விஜய் மீது குற்றம் சாட்டுவதா என்று பொதுமக்கள் திமுகவின் மீது கொந்தளிப்பு. படிப்படியாக மதுபான கடைகள் மூடப்படும். அதே நேரம் இரவு 8 மணிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று தளபதி உத்தரவு. கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் பிடிபட்டால் அவர்கள் சொத்துக்கள் ஜப்தி செய்ய திட்டம். உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிமுகவை அடியோடு வீழ்த்த தளபதி போடும் மாஸ்டர் பிளான். நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் தளபதியை சந்தித்து வாழ்த்து கூற நேரம் கேட்டிருக்கிறார்கள். தளபதி வேறு எந்த கோரிக்கையும் இப்போது வைக்க வேண்டாம், பார்த்துவிட்டு மட்டும் போங்கள் என்று சொல்லியிருப்பதாக தகவல். நின்று போயிருக்கும் நடிகர் சங்கத்தை மீண்டும் புதுப்பிக்க தளபதி ஆலோசனை. திமுக எந்த வேடம் போட்டாலும் இனி தளபதியின் ஆட்சி ஒரு 20 ஆண்டு காலம் தொடரும் என்று பொதுமக்கள் நம்பிக்கை. புஷ்பா பட பாணியில் ஆட்சி நடக்கிறது என்று பொய்க்குற்றம் சுமத்தி உதயநிதிக்கு தளபதி சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். பிரேமலதா விஜயகாந்த் குதிரை பேரம் நடக்கிறது இந்த ஆட்சியில் என்று சொன்னதற்கு குதிரை வேகம்தான் நடக்கிறது, குதிரை பேரம் நடக்கவில்லை என்று தளபதி சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். இப்பொழுது பிரேமலதா பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்ததற்கு தளபதிக்கு வாழ்த்துக்கள் கூறியிருக்கிறார். அது வேறவாய், இது வேறவாய். SP வேலுமணி தளபதியிடம் துணை முதல்வர் பதவி கேட்டதற்கு துணை முதல்வர் பதவியை தர முடியாது, அமைச்சர் பதவி தருகிறேன் என்று கூறியதாக தகவல். சர்ச்சைக்குரிய ஜோதிடர் பிரச்சனையில் விரைவாக முடிவெடுத்து அவரை அந்த பதவியிலிருந்து கேன்சல் செய்ய வைத்தது பொதுமக்களிடையே நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி தளபதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டதாகவும் பதிலுக்கு அவர் வணக்கம் வைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பொய்யானது. எடப்பாடி பழனிசாமி தளபதி தலைக்கு மேல் இருந்த ஜெயலலிதா அம்மாவை பார்த்துதான் வணங்கினார், அதனால்தான் தளபதி வணக்கம் வைக்கவில்லை என்று எல்லோரும் பேசி வருகிறார்கள். வெறுங்காலுடன் நடந்து வந்து தளபதியிடம் பம்மாத்து பண்ணிய எம்எல்ஏவை வெளுத்து வாங்கிய தளபதி. இனிமேல் இப்படி போலி வேடம் போட்டு நடிக்காதீர்கள், இயல்பாக இருங்கள் என்று அறிவுரை. பனையூரிலிருந்து சட்டசபைக்கு வருவதற்கு கூட்டம் அதிகமாக இருப்பதால் டிராஃபிக் ஜாம் ஏற்படுவதால் ஹெலிகாப்டர் ஒன்றில் வரலாம் என்று திட்டமிட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதுபோன்ற சூடான சுவையான தளபதியின் ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்பவர்களுக்கு சரியான தக்க பதிலடி கொடுக்கும் வீடியோக்கள் இனி உங்களுக்கு வரும். எங்களது வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கும்.